ஓகே ஹாய் கைஸ். ஓகே இந்த ரெக்கார்ட் வந்து எதுக்குன்னா, நேற்றே பார்த்துருப்பீங்க கிட் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துச்சு. பிரச்சனை கொடுத்துச்சுன்னு சொல்ல முடியாது. நான் வந்து என்னோட ஏன் இட்ஸ் மை ஃபால்ட். அது என்னன்ட்டு நானும் சொல்றேன், நீங்களும் அந்த ஃபால்ட் வந்து பண்ணாமல் பார்த்துக்கணும். ஓகேவா? ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒரு 2 months நான் சொல்றேன், இப்போ என்னோட ஹார்ட் டிரைவ் வந்து சடனாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ என்னால் வந்து என்னோட ஃபிசிக்கல் மெமரி எல்லாமே எரேஸ் ஆச்சு. நான் கிளவுட்ல வச்சிருந்தனால என்னால் ரெக்கவர் பண்ண முடிஞ்சுது அப்படின்றதுனால. ஓகேவா? அந்த ஃபால்ட் தான். ஸோ அந்த இன்பிட்வீன் கேப்ல வந்து ஒரு 1 month 2 month கேப், அந்த கேப்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கிட் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க, நிறைய புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த புது ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு தெரியாதனால தான் வந்து என்னால் நேற்று அதை பண்ண முடியல. ஸோ நம்ம ஏதோ ஏதோ கரெக்டாக தான் பண்ற மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தா ஒரு டெட் எண்ட்ல வந்து முடியிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணக்கூடாது. டெய்லி டெய்லி என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒரு டச்ல இருந்துகிட்டே இருக்கணும். சம்பவம் உங்களுக்கு வேலை இல்லைனாலும் அன்னைக்கு போயிட்டு நம்ம யூஸ் பண்ற எல்லா சாஃப்ட்வேருக்கும் ஏதாவது அப்டேட் வந்திருக்கா, என்ன ஏதுன்னு நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது இப்போ ஒரு சின்ன லெவல்ன்றதுனால நான் இன்னைக்கு போய் பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஒரு கம்பெனி லெவல்ல வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கிறது தெரியாம நீங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இட் வில் பி வெரி பிக் இம்பாக்ட் இன் கேரியர். ஓகேவா? ஸோ பி அப்டேட் வித் டெக்னாலஜிஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஒர்க்ஸ் இன் இட். ஓகேவா? உங்ககிட்ட அதில் எந்த வேலையும் இல்லைனாலும் அது என்ன ஏதுன்ட்டு கொஞ்சம் அப்பப்போ வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நேற்று வந்து அந்த எரர்ஸ்லாம் என்னன்ட்டு சால்வ் பண்ணி இது கொண்டு வந்திருக்கோம். ஒன்றும் நான் வந்து இப்போ 2 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று என்னோட அக்கௌண்ட் ஒன்று எப்படி இருக்கும், அண்ட் இன்னொன்று வந்து ஒரு பிங்க் கலர்ல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கோயின்ட் ஆஃப் இஎக்ஸ்பி அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தா தெரியும், நான் ரெபாசிட்டரிஸ்ல கோயின்ட் ஆஃப் இஎக்ஸ்பி அப்படின்னு புதுசாக ஒரு அக்கௌண்ட் இருக்கு. இதில் இன்னும் எந்த ஃபைலுமே இல்லை. ஓகேவா? ஸோ நான் போயிட்டு ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிப்போம், ஒரு சின்ன வேலை பண்ணிப்போம். இந்த இடத்துல இன்வைட் கொலாபரேட்டர்ஸ் இருக்கா, இது வந்து ஐ மீன் இந்த வேலையை வந்து நான் பண்ணணும். ஓகேவா? ஃபியூச்சர்ல நீங்க யாராவது பண்றதா இருந்தாலும் ஓகே. நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல போயிட்டு கோயின் கிரியேட்டர் அப்படின்ட்டு இது வந்து அந்த அக்கௌண்ட் என்னோட அக்கௌண்ட், அந்த பிங்க் கலர் அக்கௌண்ட். ஓகேவா? அதுக்கு நான் வந்து ஒரு இன்விடேஷன் சென்ட் பண்ணிருக்கேன். ஒன் ஆக்சஸ் டு திஸ் ரெபாசிட்டரி ஒன் கொலாபரேட்டர் இருக்குதா. இந்த மாதிரி நான் ஒருத்தருக்கு ரோஷினிக்கு, ஸ்வேதா, ரியாத் பேகன், தர்ஷினி, ஸ்ரீராம் உங்க எல்லாருக்கும் நான் வந்து ஒரு ஒரு ஆக்சஸ் வந்து இந்த மாதிரி சென்ட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த இன்விடேஷன் லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல காட்டும். இந்த இடத்துல வந்து இன்விடேஷன் லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கணும். எல்லாம் என்ன பண்றேன், திருப்பி டெலிட் பண்ணிடுறதா, ரிமூவ் கோயின்ஸ் வந்து ஓகே. 0 கொலாபரேட்டர்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் பெரிய பிரச்சனை பார்க்கலாம், என்ன வருதுன்னு பார்ப்போம். எதுவும் வரல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ சாரி ஆயிடுச்சு, என் அக்கௌண்ட் ஸ்விட்ச் ஆயிடுச்சு. நான் ஒரே இதுல இருந்து 2 யூஸ் பண்றதுனால என் அக்கௌண்ட்டுக்கு அடிக்கடி ஸ்விட்ச் ஆயிரும். ஓகே, திஸ் ரெஸ்பாசிட்டரி இஸ் எம்டி. ஓகேவா? இப்போ வந்து நம்மகிட்ட எந்த ரெபாசிட்டரியும் இல்லை. இது வந்து பழைய ரெபாசிட்டரி, இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இது வந்து பழசு. ஓகேவா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேற ஏதாவது இருந்துச்சுன்னா காட்டும், இந்த இடத்துல காட்டல. ஓகேவா? இப்போ மட்டும் இந்த இடத்துல இப்போ வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு நான் என்னோட அக்கௌண்ட்ல போயிட்டு ஆட் பீப்புள்னு போவேன். என்ன பண்றேன், கோயின் கிரியேட்டர் அப்படி சர்ச் பண்றேன். ஏற்கனவே இருக்கிற பேர் போட்டு சர்ச் பண்றேன். ஏன் வர மாட்டேங்கிறாரு? ஓகே கேஸ், ஒன்றும் இல்லை. நடுவில் வந்து அந்த அக்கௌண்ட் ஸ்விட்ச் ப்ராப்ளம் தான் என்னோட. நான் போயிட்டு ஏற்கனவே வந்து பேரை வந்து இங்க பேஸ்ட் பண்ணிருக்கேன். அது போட்டோன்னே எனக்கு வந்து இன்வைட் கொலாபரேட்டர்னு வந்துருச்சா. போட்டு ஆட் கோயின் கிரியேட்டர் ரெபாசிட்டரி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு காட்டும் ஒன் ஹேஸ் ஆக்சஸ் டு ரெபாசிட்டரி, கொலாபரேட்டர்ஸ் வந்து 0, ஒன் இன்விடேஷன் சென்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த பிங்க்ல இங்க போறோம், இந்த இடத்துக்கு போயிட்டு
ரீலோட் ஸ்விட்ச் அக்கௌண்ட்ஸ் ஆன் அனதர் டேப் அப்படின்னு வருது. ரீலோட் பண்ணிட்டு நம்ம அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ணுறது இருக்கு. இந்த அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்றதெல்லாம் நீங்க எது பார்க்கத்தால, ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது ஒரு அக்கௌண்ட் தான். ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டணுன்றதுக்காக இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, ஒன்றும் இல்லை. இதுல வந்துட்டு இங்க பார்த்தா இங்கே தான் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் நமக்கு. இந்த இடத்துல போயிட்டு பார்த்தா இன்விடேஷன் டு ஜாயின் அப்படின்னு இருக்கு. என்ன பண்றேன், இதை பார்த்தா அக்செப்ட் இன்விடேஷன் இருக்குதா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து இது மாதிரி ஒரு ஓகேவா ஒரு யூஐ இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து இந்த அக்கௌண்ட், அந்த ட்ரெயினர் அக்கௌண்ட், ஓகேவா, அந்த எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட். போயிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். நியூ ஃபைல். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிப்போம், போட்டோம். ஸோ இப்போ வந்து இங்க வந்து இன்வைட் வந்து அக்செப்ட் பண்றீங்க, ஓகேவா. நான் வந்து என்ன பண்றேன் உங்களுக்கு முன்னாடி, ஓகேவா, இப்போ வந்து இன்வைட் நான் சென்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ற போறேன்னா, ஒரு ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் தான் வந்து இந்த அக்கௌண்ட்டோட மெயின் மாஸ்டர், ஓகேவா. அக்கௌண்ட் ஸ்விட்ச் ஆயிடுச்சு திருப்பி. உம், இந்த அக்கௌண்ட் ஸ்விட்சிங் ப்ராப்ளம் உங்களுக்கு வராது, ஓகேவா. வந்து நான் தான் உங்களுக்கு இது அமைச்சிருந்தேன். ஸோ நான் என்ன பண்றேன், பாஸ் டாட் டிஎக்ஸ்டி, பாஸ் சும்மா தான் போடுற பாஸ்னு, ஓகேவா. ஹாய், ஹலோ, திஸ் இஸ் மெயின் அப்படின்னு கொடுத்து கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். அதாவது ஒரு ஃபைலை வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ வாட் உங்களுக்கு பிரான்ச்சிங் காட்டும் அந்த இடத்துல தான் உங்களுக்கு. இப்போ இதில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணு. ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாஸ் அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு காட்டும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகேவா, இப்போ சொன்ன ஸ்டெப்ஸ் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி போயிட்டு வியூ ஆல் பிரான்ச்சஸ்ல போய்க்கணும். ஓ, மீண்டும் மீண்டும் இந்த அக்கௌண்ட் ஸ்விட்ச் ஆகி எனக்கு தலைவலிக்கிறது. ஓகே, உங்களுக்கும் இதே மாதிரி தான் காட்டும், ஃபர்ஸ்ட் காட்டுற மாதிரி தான், ஓகேவா. நான் வந்து பெயினிஸ், அதாவது என்னோட யூசர் நேம் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ்பியில் பாஸ் டாட் டிஎக்ஸ்டின்னு ஒன்று வந்து பண்ணிருக்கு. இது அதோட ஹேஷ் வேல்யூ, ஓகேவா. இப்போ நான் என்ன பண்றேன், அதாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தரும் வியூ ஆல் பிரான்ச்சஸ்ல போயிட்டு உங்களுக்கு நீங்க ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணணும். நியூ பிரான்ச். சோர்ஸ் வந்து மெயினே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் யாருக்கு பண்ணி கேட்டுறேன்னா, யாராவது ஒருத்தர், ஓகேவா. ஜென்ரலா நான் வந்து என்ன பண்றேன், பர்சன் நம்பர் 1 அப்படின்னு போட்டு மெயின் பிரான்ச், ஏன்னா நம்ம அது ஒரு பிரான்ச் தான் இருக்குது, அதை வந்து சோர்ஸா வச்சுட்டு என்ன பண்றோம், கிரியேட் நியூ பிரான்ச். அதாவது நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கணும் ஒரு பிரான்ச். இந்த மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு பிரான்ச் வந்துருச்சு உங்களுக்கு. என்ன பண்றீங்க, பேக் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணிப்போம். பிரான்ச்சஸ் பார்த்தா இப்போ 2 பிரான்ச்சஸ் காட்டுது, மெயின் ஒன்று, அப்புறம் அந்த பர்சன் ஒன்னு கிரியேட் பண்ண தெரியுமா அது. இப்போ இந்த இடத்துல பார்த்தா பர்சன் 1, அதாவது உங்க பேர்ல இருக்கிற உங்க பிரான்ச் வந்துருச்சு. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஜென்ரலா இது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு ரெக்கார்டிங் ஆன்ல தானே இருக்குது, இல்லை வேலை. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இதே மாதிரி ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி சும்மா ஜஸ்ட், அதாவது நீங்க நீங்க என்ன பண்ணணும் டெய்லி அப்படின்றத சொல்ல வரேன். ஜஸ்ட் இது மாதிரி ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இதில் போயிட்டு கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணிக்கலாம். கிட் கிட் இனிட். ஓகே, ரீஇனிஷியலைஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஏற்கனவே இனிஷியேட் பண்ணிட்டேன் தான். இப்போ வந்து கிட் டைஃபன் கிட் பிரான்ச், என்ன பிரான்ச்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஒரு தடவை இந்த பிரான்ச் எதுல இருக்கோம் அப்படின்னு செக் பண்ணிட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மாஸ்டர் ஒன்று இருக்கு, ட்ரெயினி ஒன்னு ஒன்று இருக்கு, ஓகேவா. நம்ம வந்து பர்சன் 1 தான் வச்சுக்கிறோம். என்ன ட்ரெயினி 1 இருக்கு அப்படின்னா இன்னும் இல்லை, கிட் ஃபுல், ஓகேவா. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம், கிளவுட் லெவல், ஓகேவா. ஐ மீன் கிளவுட் லெவல்னா இது, ஓகேவா. கிட்ட சொல்றேன், கிளவுட் லெவல்ல வந்து இந்த மாதிரி இந்த சேஞ்சஸ்லாம் பண்றோம். பட் நமக்கு இங்கே ஹார்ட்வேர் லெவல், ஓகேவா, இங்கே கிரவுண்ட் லெவல் வந்து எந்த சேஞ்சஸும் நடக்கல. ஸோ என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் கிட் வந்து புல் பண்றோம், ஓகேவா. அந்த மாதிரி அங்க இருக்கிற சேஞ்சஸ் எல்லாம் நம்மளோட பிசிக்கல் சிஸ்டம்க்கு கொண்டு வரோம் ஃபர்ஸ்ட். ஸோ என்ன பண்ணோம், லிங்க் வந்து காப்பி பண்ணோம். இந்த லிங்க் தான் வந்து முக்கியமானது, ஓகேவா. லிங்க் வந்து என்ன பண்றோம், பேஸ்ட் பண்றோம். லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணோன்னே இப்போ அங்க இருக்கிற சேஞ்சஸ்லாம் வந்து நமக்கு இங்க வந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன காட்டுச்சு, மாஸ்டர் அண்ட் ட்ரெயினி ஒன்னு காட்டுச்சா பிரான்ச்சஸ் பார்க்கும்போது. இப்போ என்ன காட்டுதுன்னு பார்ப்போம், பிரான்ச் ஐஃபன் ஏ.
பிரான்ச் ரெஃப்யூசிங் டு மர்ஜ் அன்ரிலேட்டட் ஹிஸ்ட்ரிஸ் அப்படின்னு வருது. ஓ, ஓகே ஓகே ஓகே. நான் என்ன பண்றேன்னா, கிட் கோயிண்ட் அப்படின்ற இந்த இதுல வந்து இனிஷியேட் பண்ணதுனால என்னோட அந்த இதெல்லாம் ஓகே மீன்ஸ், அதாவது இப்ப வந்து இந்த இடத்துல என்ன தப்பு பண்றோம்னு நான் சொல்றேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் கிட் இனிஷியேட் பண்றேன். கிட் இனிஷியேட் பண்ணி என்ன பண்றேன், புல் வந்து பண்றேன் ஓகேவா. ஐ மீன் டேட்டா சாஃப்ட்வேர்ல இருக்கிற டேட்டாலாம் என் ஹார்ட்வேர் பிசிக்கல் சிஸ்டம் கொண்டு வந்துருக்கேன். ஆனா வந்து வேற ஒரு ரெபாசிட்டரியோட இதை வந்து இங்க கொண்டு வந்திருக்கனால என்ன ஆயிடுச்சு, இந்த பிளாக்ல வந்து டிஃபால்ட்டா இதோட இது ஓகேவா, இதோட செட்டிங்ஸ் எல்லாம் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ நான் திருப்பி என்ன பண்ண ரீஇனிஷியலைஸ் பண்ணும்போது இது என்ன, இந்த கிட் இனிட் வந்து நான் இனிஷியேட் பண்ணும்போது இது வந்து ரீஇனிஷியேட் தான் ஆகும். இந்த இடத்துல பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ரீஇனிஷியலைஸ் கிட் ரெபாசிட்டரி அப்படின்றது தான் சாஃப்ட்வேர் ஓகேவா. இந்த ஹிடன் ஃபைல் டாட் கிட்ன்றது இதோட டேட்டாஸை தான் வந்து அது வந்து எதிர்பார்க்கும் தவிர, இப்போ நம்ம புதுசாக ஒரு இதை வந்து கொடுக்கும்போது என்ன பண்ணுது, ரெஃப்யூசிங் டு மர்ஜ் ஹிஸ்ட்ரிஸ் அப்படின்னு இருக்குல்ல. இதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பண்றோம்னா, இந்த விண்டோ வந்து க்ளோஸ் பண்றோம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிப்போம். அது நீங்க கிரியேட் பண்ணணும் ஓகேவா. நான் வந்து இந்த ஏற்கனவே அதை உங்களுக்கு சொல்றதுக்காக நான் செக் பண்ணி பார்த்ததுனால ஓகேவா. ஒன்றும் இல்லை, ஒரு நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிப்போம். விஎஸ் கோ ஓப்பன் பண்ணிக்கணும், நீங்க பண்ணணும் ஓகேவா. இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏதாவது வீடியோவில் வந்து எனக்கு டவுட் அப்படின்ற கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன ஃபோல்டர் வந்து நீங்க ட்ராப் பண்ணணும். கண்ட்ரோல் இதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் இது, அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் அந்த பேக் ஸ்லாஷ் கீ இது பண்ணீங்கன்னா எனக்கு வந்துடும். இப்போ நான் பண்ணி கிட்ட ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணிக்கிறேன். கிட் 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 வந்து இனிஷியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எடுத்தோன்னே கிட்ட வந்து புல் பண்ணணும் ஓகேவா. எங்க இருக்குது, இதுதான். என்ன பண்றோம், கிட்ட வந்து புல் பண்றோம். புல் பண்ணும்போது இங்க ஒண்ணுமே இல்லை. புல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாஸ் டாட் டிஎக்ஸ்டின்னு இது பண்றோமா, அது வந்து நமக்கு வந்துச்சு இப்போ ஓகேவா. டிஃபால்ட்டா நம்ம புல் பண்ணும்போது இந்த மெயின் தான் வரும். அப்படி இல்லை நமக்கு வேற ஏதாவது ஒரு பிரான்ச் இருந்து வேணும்னா அந்த பிரான்ச் வந்து இந்த இதுக்கப்புறம் இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். நம்ம புஷ் பண்ணும்போது அது காட்டுறோம் உங்களுக்கு ஓகேவா. புல் புஷ் ரெண்டுமே ஒண்ணுதான். புல்னா இருக்கிறத புஷ்னா புஷ் பண்றது ஓகேவா. இப்போ என்ன பண்றோம், கிட்டு பிரான்ச் அப்படின்னு பாக்குறோம். மாஸ்டர் பிரான்ச்ல இருக்குது. git checkout -d 2001 switch to new branch. ஓகே, இப்போ git branch பண்ணி பார்ப்போம். மாஸ்டர் அண்ட் பர்சன் ஒன், அதாவது பர்சன் ஒன்னா நீங்க யாராவது ஒருத்தர் ஓகேவா. இப்போ வந்து நம்ம கிட் வந்து எந்த பிரான்ச்ல இருக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம்னா பர்சன் ஒன்ன்ற பிரான்ச்ல இருக்கிறோம் ஓகேவா. இந்த இடத்துல கிட் செக் அவுட் அப்படின்ற இடத்துல இப்போ கிட் ரியாத்னா ரியாத், ஐ மீன் பேர் வச்சிருக்குது ரோஷினி ரோஷினி, ஸ்வேதானா ஸ்வேதா, ஸ்ரீராம் ஸ்ரீராம், தர்ஷினி தர்ஷினி, அந்த மாதிரி வந்து போட்டுட்டு இப்போ வந்து கிட் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அனோட்டேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஓகேவா. நான் ஒரு பிக்சரா வரைஞ்சு காட்டுறேன் ஓகேவா. ஃபர்ஸ்ட் கிட்ல வந்து யூசர், நான் வந்து ஒரு ரெப்போ வந்து கிரியேட் பண்றேன். ரெப்போ வந்து ஒரு லெட்டர், ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுப்பேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் வந்து நான் கிரியேட் பண்றேன். இந்த பாக்ஸ் வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்றதுக்கு நான் வந்து ஒரு இன்விடேஷன் சென்ட் பண்றேன் ஓகேவா. ஒரு இன்வைட் சென்ட் பண்றேன். அந்த இன்வைட் அக்செப்ட் பண்ணவங்களால அவங்களால இந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் ஓகேவா. அதர்ஸ் அதர்ஸ் உங்களாலே இந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். இதுல வந்து ஒரு ஒருத்தரும் வந்து தனித்தனியா யூஸ் பண்ணணும். யார் யூஸ் பண்றது யாருக்கும் வந்து இதுவாக கூடாது அப்படின்றதுனால என்ன பண்றோம், நான் என்ன பண்றேன், இந்த பாக்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கும் ஒரு பாக்ஸ் செஞ்சு தரேன் ஓகேவா. ரெண்டுமே ஒரே பாக்ஸ் தான் ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள வச்சுக்கலாம் ஓகேவா. இந்த பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள வச்சுக்கலாம். ஸோ தட் நான் வந்து இந்த பாக்ஸ் உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். இந்த பாக்ஸ் உள்ள இருக்கிற, அதாவது இந்த பாக்ஸ் உள்ள இருக்கிற இந்த பாக்ஸஸ் உள்ளேயும் என்ன இருக்கு அப்படின்றத என்னால பார்க்க முடியும் ஓகேவா. இது மாதிரி நான் தனித்தனியா நிறைய பேருக்கு தந்துடலாம். நிறைய பேர்னா நீங்க தான் ஓகேவா. இது மாதிரி நான் நிறைய பேருக்கு வந்து தந்துடலாம். அவங்க எல்லாமே வந்து இந்த பாக்ஸஸ், அதாவது இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸை வந்து இந்த பாக்ஸ், இந்த மெயின் பாக்ஸ் மட்டும் வேற ஒரு கலர் ரெட் கலர் கொடுக்குறோம் ஓகேவா. இந்த மெயின் பாக்ஸ் உள்ள எல்லா பாக்ஸையும் வச்சுட்டீங்கன்னா நான் என்னென்ன பண்றீங்க எல்லாரும் அப்படின்றத நான் பார்த்துப்பேன்
இப்போ இந்த இடத்துல டெர்மினல் என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் கிட் இனிஷியல் பண்றோம். கிட்ட வந்து புல் பண்ணிக்கிறோம். எதை புல் பண்றோம்னா இந்த ரெபாசிட்டரி இருக்குல்ல, இந்த பர்சன் ஒன்னு அதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும், நமக்கு வந்து வெறும் கிட் இந்த ரெபாசிட்டரி மட்டும்தான் காட்டும். ஓகேவா? இந்த கிட்ட வந்து ஃபுல் பண்ணிக்கிறோம். ஃபுல் பண்ணி எந்த பிரான்ச்ல இருக்கிறோம்னு பார்த்தா டிஃபால்ட் மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கிறோம். இப்போ என்ன பண்றோம், கிட் செக் அவுட், அதாவது பர்சன் ஒன்ன்ற பிரான்ச் வந்து நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டோம் இங்க கிளவுட்லயே. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்றப்போ வீடியோ தெரியலாம், முன்னாடி போய் கொஞ்சம் போய் பாருங்க. கிட்ல வந்து ஏற்கனவே நம்ம நான் ஃபர்ஸ்ட் என்னோட மெயின்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்வைட் கொலாப் கொடுத்தேன். இன்வைட் கொலாப் கொடுத்தோன்னே உங்களாலேயும் வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சுது. ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ண முடிஞ்சுது. இப்போ நான் 1001 பிரான்ச்ல இருக்கேன். நான் என்ன பண்றேன், ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். பாஸ் டாட் டிஎக்ஸ்டி வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து சும்மா சும்மா தானே எடுத்தோம். ஓகேவா? நான் என்ன பண்றேன், டெலிட் பண்ணிக்கிறேன். மோட்டோ செக்யூரிட்டி கேள்வி கொடுத்துலாம் கொடுத்துட்டு இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே ஷிஃப்ட் ஒன், அதாவது எக்ஸ்பிளமேட்டர் மாற்றோம். இது வந்து டிஃபால்ட் பாய்லர் போயிட்டு வந்தோம். இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்றேன், ஹாய் ஐ எம் பர்சன் ஒன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ அன்ட்ராக்ல இருந்து கிட்ட ஆட் கொடுத்தா ட்ராக்ட் ஆயிரும். இப்போ வந்து ட்ராக்கர் ஆயிடுச்சு. இப்போ வந்து கிட் கமிட் பண்ணிக்கலாம் ஐஃபன்யம். இந்த இடத்துல சோர் சிஹெச்ஓ ஆய் அப்படின்னு வருது. சோர்னா ஒன்றும் இல்லை, சும்மா நான் வந்து பெரிய வேலை எதுவும் செய்யல, சும்மா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சோர். அது வந்து அந்த ஃபியட் ஃபிக்ஸ் அதுக்கு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி சோறுன்னு போட்டு ஃபைல் கிரியேட்டட் டிசிகேர்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து கிட் புட் இதுதான் நமக்கு அப்ஸ்ட்ரீம் கேட்கும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிட் அப்ஸ்ட்ரீம் பெயின் பர்சன் ஒன்னா அப்படின்னு கேட்குது. ஆமா, காப்பி பண்ணிப்போம், பேஸ்ட் பண்ணிப்போம். இதை மாதிரி தான் நீங்க வந்து உங்களோட சிஸ்டம்ல பண்ணணும். பேர்ன்ஸ் ஒன் செட் அப் டு ட்ராக் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பிளா 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 பிளா. ஓகேவா? வந்துச்சு, நமக்கு ஹேஷ் வேல்யூ ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம், கிளவுட்ல போயிட்டு நம்மளோட கிட் த கோயின்ட் எக்ஸ்பில வந்து பர்சன்ற பிரான்ச்ல எல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டா அப்படின்ற பார்க்கலாம். யா கைஸ், ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு, சக்சஸ்ஃபுல்லா பண்ணியாச்சு. ஸோ நியூ ஃபைல் கிரியேட்டட். ஓகேவா? பிரான்ச் பர்சன் ஒன்ன்ற பிரான்ச் இருக்கு. ஓகே, அவ்வளோதான் கைஸ், இப்படிதான் பண்ணணும். அண்ட் நம்ம அப்படியே சைட் பை சைடு எப்படி என்னென்ன எல்லாத்தையும் வந்து பார்த்து பண்ணிக்கலாம். இப்படிதான் கிரியேட் பண்ணணும். ஸ்டாப் எங்க இருக்கு?